போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதிகமாக நான் ராஜ்குமார். இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சார், நான் ஹிஸ்டரி படிச்சேன், மறுபடியும் எடுத்து ஜியாகிரபி படிக்கும் போது எனக்கு அது படிச்சது மறந்து போயிடுது, இயர் படிச்சேன் மறந்து போயிடுது, உடன்படிக்கை படிச்சேன் மறந்து போயிடுது, அதன் பிறகு வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன், ஏற்கனவே நேத்து படிச்சது மறந்து போயிடுது, சோ 1 வீக் கழிச்சு வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், லாஸ்ட் வீக் ஃபுல்லா படிச்சது என்னென்ன படிச்சோ எல்லாமே மறந்து நிறைய பேர் சந்தேகம் கேட்கறீங்க. சோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ. முதல்ல ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சோ அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு என்ன சொல்றது இடமே கொடுக்காது. அது மட்டும் இல்லாம அது ஒரு காரணமாவும் நமக்கு அமையுது. இப்ப படிக்கிறோம், எல்லாத்துக்குமே மறக்கும், உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல, எல்லாத்துக்குமே படிச்சா மறக்கும். ஒரு தகவலை நீங்க திரும்ப 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 படிக்கும் போது மட்டும்தான் உங்க நினைவில் இருந்துட்டே இருக்கும். அதே போல அதை சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? ஒரு தகவலை ஒரே ஒரு டைம் தான் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் அதை சார்ந்த நினைவுகள் வரும்போது மட்டும்தான் அது ஞாபகத்துக்கே வரும். மற்றபடி அப்படியே படிச்சது அப்படியே மைண்ட்ல எப்பவுமே நிக்காது. சரிங்களா? கண்டிப்பா எல்லா விதமான தகவலும் மறக்கும். திரும்ப திரும்ப இன்னைக்கு ஒரு இயர் படிக்கிறீங்களா, அந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுவும் முக்கியமா நிகழ்வுகள் எல்லாமே உங்க விஷுவல்ல நல்லாவே தெரியணும். இப்போ ஹிஸ்டரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு திரைப்படம் மாதிரி தான் நீங்க அதை படிக்கணும். சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காட்சியிலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் சரி காட்சி படித்து தான் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா, அது ஹிஸ்டரியில நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சு அப்படியே சொல்லாம ஒரு சினிமா மாதிரி, ஒரு கதை மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி நீங்க அதை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது எப்படி சார் சினிமா மாதிரி இல்ல நாடகம் மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கும் போது நீங்க ஒரு 2 மணி நேரம் படிச்சிருக்கீங்களா, 2 மணி நேரம் படிச்சத தூங்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் என்ன படிச்சோம் அப்படின்றத ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கண்ணுக்கு முன்னாடி விரியக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு ஒரு சினிமா மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இது ஸ்கூல் டைம்ல நீங்க பண்ணிருக்கலாம், காலேஜ் டைம்லயும் பண்ணிருக்கலாம், இப்பவும் அதை நீங்க தாராளமா பண்ணலாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க டாப் ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு என்ன ட்ரை பண்றீங்க, ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே இங்க பண்ணணும். சரிங்களா? அப்பதான் நீங்க TNPSC டாப் ரேங்க் வாங்க முடியும். இதை பத்தி தனியா ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இப்ப படிக்கிறத மறக்குது, இதுக்கு என்ன பண்ணும், ஒரே ஒரு சொல்யூஷன், திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும். 1 வீக் நீங்க என்ன படிக்கிறீங்களோ, இன்னைக்கு படிக்கிறத தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிருங்க. நான் படிச்சுட்டேன் அவ்வளவுதான் தூக்கி போட்டேன், மறுபடியும் நாளைக்கு எடுத்து வேற படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுன்னா கண்டிப்பா மறந்துடும். 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அது ரிவிஷன் பண்ணி ஆகணும். 2 மணி நேரம் படிக்கிறத ஒரு 15 நிமிஷமாவது நீங்க ரிவிஷன் பண்ணணும். 4 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அப்ப 4 நாள் படிச்சது 5வது நாள் ரிவிஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் 6 நாள் படிச்சது 7வது நாளாவது ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? 2 வாரம் படிக்கிறீங்களா, 2 weeks ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணணும். நீங்க ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, சயின்ஸ் படிச்சாலும் சரி, இல்ல மேக்ஸே படிச்சாலும் சரி, எது படிச்சாலும் எந்த சப்ஜெக்ட் நீங்க படிங்க, ரிவிஷன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்ல நிக்காது. இங்க எல்லாருக்குமே படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 100க்கு 100% மைண்ட்ல கண்டிப்பா நிக்காது. ஒரு 60% 70% உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே போகும். சரிங்களா? ரிவிஷன் பண்ணாம விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறந்துடும். இது கண்டிப்பா நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. படிக்காம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருக்கு. படிச்சதெல்லாம் எனக்கு மறந்துடுது, என்னால எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல, இப்படி போய் இதை ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு படிக்கவே கஷ்டமா இருக்குன்னு ஒரு காரணம் இது நமக்கு கிடைக்குது. அதனால இந்த காரணத்தை முன் வச்சு நம்ம படிக்கிறதையே தள்ளி தள்ளி போடுறோம். படிக்கலாம் மறந்தது, போன வாரம் படிச்சது எனக்கு ஞாபகத்திலே இல்லையே, 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சது ஞாபகத்திலே இல்லையே அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே மறக்கும். திரும்ப திரும்ப ரிவிஷன் யாரு பண்றாங்களோ, திரும்ப திரும்ப அந்த தகவல்களையும் நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதும் போதோ ஒரு தேர்வு எழுதும் போதோ அது எல்லாமே ரீகலெக்ட் பண்ணிட்டு சரியான ஆன்சர், அதுவும் ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணும்போது சரியா யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெறாங்க. உங்களுக்கும் ஒரே ஒரு விளக்கம் தான், புதுசா படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த டவுட் கேட்கறீங்க. ஒரு 6 மாசத்துக்கு மேல நீங்க TNPSC எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். கண்டிப்பா 3 மாசம் மேல படிக்கும் போது நிறைய விஷயங்கள் மறந்துருக்கும். நீங்க 3 மாசம் மாதிரி சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னா மறுபடியும் எடுத்து புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கும். ஹிஸ்டரி 2 மாசம் மாதிரி படிக்கணும்னா மறுபடியும் எடுத்து இதெல்லாம் படிச்சோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ திரும்ப திரும்ப சரிங்களா, மீண்டும் மீண்டும் நீங்க ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நினைவுகள் எல்லாமே அப்படியே இருக்கும். சரிங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். டச்ல இருந்துட்டே இருக்கும். சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா டச்ல இருந்துட்டே இருங்க. எப்பவுமே 1 வாரமோ 2 வாரமோ கேப் விடாதீங்க. படிக்கிறதுக்கு 2 வாரமோ 3 வாரமோ கேப் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தோடனே 3 மாசம் படிப்பாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வரும்போது தான் படிப்பாங்க. இப்படி படிச்சா கண்டிப்பா 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். நீங்க நோட்டிபிகேஷன் வருதோ இல்லையோ, எக்ஸாம்க்கான சிலபஸ் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஒரு 8 மாசம் குறைஞ்சபட்சம், சரிங்களா, அதிகபட்சம் ஒரு 12 மாசம், இல்ல நான் ஃபுல் டைமா படிக்கிறேன் 6 மாசம் படிங்க, கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சோ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க இந்த டவுட் கேக்குறீங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான் அது. ஒண்ணுமே பண்ணாதீங்க, இன்னைக்கு படிக்கிறீங்களா, படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்கணும்ன்றதை டிசைட் பண்ணிருங்க. 1 படிச்சு முடிச்ச பிறகு என்ன படிச்சோம் ரிவிஷன் பண்ணிடுங்க. முடிஞ்சதா அன்னைக்கு என்ன பண்ணீங்களோ அதை ரிவிஷன் பண்ணிட்டுங்க.
அடுத்த 2 நாள் கழிச்சு 2 நாள் என்ன பண்ணோம் அப்படிங்கறத ஒரு டைம் ரிவிஷன் எடுத்து பாருங்க. 1 வீக் படிச்சு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் என்ன படிச்சீங்களோ கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிருங்க. முக்கியமா டெய்லி மேத்ஸ் டச்ல இருங்க. என்ன எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்களோ அதுக்கான வெயிட்டேஜ் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது டெய்லி டச்ல வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 குரூப் 3 அப்படின்னா யூனிட் 8 9 டச்ல வச்சுக்கோங்க. இல்ல குரூப் 4 அப்படின்னா பொது தமிழும் மேக்ஸும் டச்ல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி என்ன எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான நோக்கத்துல நீங்க படிங்க. மொத்தமா படிக்காம நான் எடுத்த உடனே வந்து குரூப் 4 படிக்கிறேன், சயின்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பா சயின்ஸ் நிறைய இருக்கும். குரூப் 4க்கு என்ன பேட்டர்ன், எப்படி படிச்சா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியாவோட படிங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்காம அதை நீங்க முதல்ல சுயமதிப்பீடு செய்யுங்க. நான் சொல்றது முதல்ல சரியா, இதன் மூலமா உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா, நான் சொல்றதை உங்களால செய்ய முடியுதா, இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, இதெல்லாம் வந்து சுய மதிப்பீடு நீங்க செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2 மணி நேரம் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 4 மணி நேரம் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 8 மணி நேரம் கிடைக்கலாம். சோ அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் படிப்பாங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு உங்களால என்ன மாதிரி தேர்வுக்கு படிக்க முடியும், என்ன மாதிரி சப்ஜெக்ட் வந்து இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு விஷயம், நீங்க உங்களை நம்பணும். அதே போல நீங்க செய்யக்கூடிய தப்பையும் நீங்களே நம்பணும். இந்த தப்பை நான் செஞ்சிருக்கேன், இதை நான் திருத்திப்பேன், இதன் மூலமா என்னால திருத்திக்க முடியும் அப்படின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நான் அந்த தப்பு செய்யவே இல்லை, தப்பே செஞ்சுட்டு நான் போன வாரம் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு படிக்காத ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை ஏமாத்தினீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ உங்களை நீங்களே மாத்திக்கோங்க, உங்களை நீங்களே மெருகேற்றிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கான ஸ்டெப் நீங்க தான். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தரும் ஆற்றலாம். நன்றி, வணக்கம்.